இன்றைக்கி என்ன வீடியோவோட வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்டில் ரொம்ப ஃபேமஸான அவெஞ்சர்ஸ்ன்ற ஒரு படத்துலேருந்து சில கேரக்டர்ஸ் எடுத்து அதுலேருந்து 5 கேரக்டரை நம்ம எடுத்து நம்ம தமிழ் ஆக்டர்ஸோட ஃபேஸை வச்சு அவங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதாவது அந்த 5 கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தோர், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், கிளின் போல்டன், ஸ்பைடர்மேன், கடைசியாக எனக்கு பிடிச்ச ரொம்ப 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 பிடிச்ச ஆனால் அவர் இப்போ நம்ம கூட இல்லை, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர். ஸோ இந்த 5 கேரக்டரை வச்சு நம்ம இன்றைக்கி வீடியோ பண்ண போகிறோம். உங்களுக்கு இன்னும் வேணும்னா நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ட்டோ வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டரோட சைனை நான் இப்போ காட்டுறேன். கண்டுபிடிச்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேரக்டர் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட எந்த தமிழ் ஆக்டரை வச்சு பார்த்தா செட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ எந்த ஆக்டர்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர், கம்பெனி பேர் ஸோ எந்த ஆக்டர்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டர் அவர். ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சார் தான். சூர்யா சாரை நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட வச்சு பார்க்கலாம். ஃபைனலாக அவுட்புட் வந்தாச்சு. ஸோ காட்டுறேன், யாரும் சூர்யா சார் ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் வந்து கழுவி ஊற்றாதீங்க, ஜஸ்ட் ஃபன் தான். பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஸோ ஃபைனலாக சூர்யா சாரோட ஃபோட்டோ வந்துச்சு. ஓகேவா? ஓகே, அது பேருக்கு ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோர் தான். தோர் வந்து இந்த கேரக்டர் நான் வந்து யோசிக்கிறப்பவே நான் வந்து இது ஒருத்தருக்கு தான் செட் ஆகும். ஏன்னா இவர் தான் தண்டரோட காடு. தோர் தான் நம்ம தண்டரோட காடு. நம்ம தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு கடவுள் தான், அதாவது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரா? தமிழ் சினிமாவில் இந்த கடவுள் இல்லாமல் யாருமே இல்லை. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சார் தான். ஸோ அஜித் சாரை தோர் கூட வச்சு பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபைனலாக அவுட்புட் வந்தாச்சு. ஸோ இந்த அவுட்புட்டை பார்க்குறப்போ எனக்கு ஒரு சாங் தான் ஞாபகம் வருது. அது எந்த சாங்குன்னா, ஆசை தோசை அப்பளம் பாட்டு பாடுறதா. அதாவது ஒரு ஜெயிலில் வந்து நம்ம அஜித் சார் வந்து டான்ஸ் ஆடுவார். அந்த கிளிப் அந்த பாட்டை நம்ம பார்க்குறப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அஜித் சார் ஃபேன் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இது யாருக்கு பிடிச்சிருக்கோ, இந்த ஃபோட்டோ யாருக்கு பிடிச்சிருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ இந்த கேரக்டர் யார் கூட வச்சு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சியான் விக்ரம் சார் தான். ஸோ சியான் விக்ரமை நம்ம இவர் கூட வச்சு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபைனலாக அவுட்புட் வந்தாச்சு. ஸோ அந்த அவுட்புட்டை இப்போ அப்லோட் பண்ணுறேன் இங்கே மேலே. நல்லா இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த கேரக்டரும் சியான் சாரும் ஒரே மாதிரி இருக்கா மாதிரி தெரியுது. ஸோ யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி தெரியுதோ அவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போது 4ஆவது யாருன்னு பார்க்க போவோம். 4ஆவது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் தான். ஸோ ஸ்பைடர்மேனை யார் கூட வச்சு பார்த்தா நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்பைடர்மேன் கூட யாரை வச்சு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, ஹாலிவுட், பாலிவுட் எல்லாத்துலேயுமே கலக்கிட்டு இருக்க ஒரே ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம. ஃபைனலாக அவுட்புட் வந்தாச்சு. நிஜமாலே இந்த கேரக்டர் வந்து இவர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இதை நான் வந்து இப்போ மேலே அப்லோட் பண்ணுறேன்.
இது யார் யாருக்கெல்லாம் இந்த இந்த கேரக்டர் வந்து இவருக்கு செட் ஆகுதுன்னு சொல்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் தனுஷ் ஃபேன்ஸ் இருக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபைனலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரு Black Panther தான். ஸோ Black Panther-ஐ யார் கூட வச்சு பார்த்தா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோமோ அவர் தான். நான் இந்த கேரக்டரை நான் யோசிக்கிறப்பவே நான் எனக்கு இவர் இந்த இதுதான் கரெக்டாக இருப்பாருன்னு நான் நினச்சி பார்த்தேன். ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் அண்ணன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கேரக்டர்லேயும் இந்த 5வது கேரக்டர் தான் இந்த இதுக்கு கரெக்டாக சூட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னியோட கதை முடிஞ்சு, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். முக்கியமாக எஜுகேஷன் இதுதான் ரொம்ப முக்கியம். 2025 யார் யாரெல்லாம் படிப்பு வேணாம்னு சொல்லிட்டு நிறுத்துறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமாக இருக்கும் இது. எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம். எஜுகேஷன்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அதுக்குன்னு எஜுகேஷன் மட்டும்தான் எல்லாமே நான் சொல்லலை. எஜுகேஷனும் ஒன்று. எஜுகேஷன் இருந்தால் எல்லாமே வந்துடும். ஸோ படிங்க. 2025 சந்தோஷமாக இருங்க. 2025 நம்ம தான் இந்த வருஷமும் நம்ம தான் இருக்கணும். பாய்.